மகர ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்து பாத சனியாக உங்கள் வாக்குவன்மை மற்றும் பணவரவில் சில சவால்களை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசிக்கு துணிவு ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு சகாய சனி காலமாகும். அதாவது உங்கள் ராசிநாதனே 3இல் வந்து அமர்வதால் கடந்த கால சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து சாதனைகள் புரியத் தொடங்குவீர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 3இல் அமர்வது மிகவும் சிறப்பு. 3இல் சனி மூச்சுத் திணறல் என்ற பழமொழி இருந்தாலும் சொந்த ராசிநாதனாத சனி 3இல் வரும்போது அது அதிர்ஷ்ட பெயர்ச்சியாகவே அமையும். சோம்பல் நீங்கி அதீத தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இருந்த இடம் 2ஆம் வீடு, கும்பராசி, பாதசனி. கடந்த 2½ ஆண்டுகளாக பேச்சில் கவனம் தேவைப்பட்டிருக்கும். பணப்புழக்கத்தில் தடைகள் மற்றும் குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். போகும் இடம் 3ஆம் வீடு, மீனராசி, சகாய சனி. இது தைரியஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிட்டும். குலதெய்வ அருள் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தந்தையின் உடல்நிலை மேம்படும். நீண்ட நாள் வெளிநாட்டு பயண முயற்சிகள் கைகூடும். ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும். 12ஆம் இடம் விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற காரியங்களுக்கு பணம் செலவாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக அமையும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் சாதிப்பீர்கள். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் கூடும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று புகழ் பெறுவீர்கள். 21 முதல் 25 வரை. முதல் வேலைக்கான வாய்ப்பு கைகூடும். வெளிநாடு சென்று படிக்க அல்லது பணிபுரிய எடுக்கும் முயற்சிகள் நிறைவேறும். 25 முதல் 30 வரை. திருமண யோகம் கைகூடும். சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பொருளாதார தன்னிறைவு பெறுவீர்கள். 30 முதல் 45 வரை. வேலை அல்லது தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவீர்கள். சமூகத்தில் செல்வாக்கு கூடும். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். 50 முதல் 60 வரை. ஓய்வுகால நிதி திட்டமிடல்கள் நல்ல பலன் தரும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் சொல் மதிப்பு பெறும். 60 மேல். பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பீர்கள். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். மன நிம்மதி கிடைக்கும். பொது பலன்கள். வேலை அல்லது தொழில். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த தேக்க நிலை நீங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பாராட்டுவார்கள். வியாபாரம். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம். இதுவரை இருந்த நோய்கள் குணமடையும். உடலில் புதிய உற்சாகம் பிறக்கும். எனினும் முறையான உடற்பயிற்சி அவசியம். பொருளாதாரம். பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். சேமிப்பு உயரும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இனிதே நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். கடன். பழைய கடன்களை அடைப்பீர்கள். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. தானம்.
ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எள் தீபம். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும்.